வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூன் மாசம் 19ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நீங்க இன்னைக்கு நைட்டுக்குள்ள எழுதினாலே போதும். 5 நாட்கள்ல நம்ப முடியாத மாற்றங்கள் நிச்சயமா ஏற்படும். நீங்க கேட்ட வரம் இந்த 5 நாட்களுக்குள்ளேயே கட்டாயமா கிடைக்கும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல இந்த நாள்ல இருக்கக்கூடிய சிறப்பு என்னங்கறத இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. இந்த புதன்கிழமை பாத்தீங்கன்னா புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். இந்த புதன் கிரகத்தோட அதி தேவதை தான் மகாவிஷ்ணு. இந்த புதன் கிரகத்துக்கு உரிய நம்பர் தான் 5. அதே மாதிரி இன்னைக்கு தமிழ் தேதி ஆனி மாசம் 5ஆம் தேதி. இப்படி புதன் கிரகத்தோட வழிபாட்டுக்கு உகந்த புதன்கிழமை 5ங்கிற தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சேர்க்கை இருக்கக்கூடிய நாள்ல நாம கேட்ட வரம் 5 நாட்களுக்குள்ள நிறைவேறதுக்கு இன்னைக்கு நாம செய்ய வேண்டிய அற்புதமான ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட பத்தி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு 555 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட பத்தி தான் சொல்ல போறேன். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் நிறைய பேருக்கு நல்ல பலனை கொடுத்தாலும் ஒரு சிலருக்கு பலன் கொடுக்கலன்னு சொல்றீங்க. அதுக்கான காரணம் என்னங்கறத பத்தியும் நமக்கு 5 நாள்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு இந்த 555ங்கிற மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட எப்படி நாம பயன்படுத்தணுங்கிற சூட்சமமான விஷயங்களையும் இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத சக்தி வாய்ந்த ஈர்ப்பு விதி பயிற்சியை பத்தி தான் பார்க்க போறோம். அதனால ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் தாராளமா செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம். நமக்கு எந்த விதமான ரூல்ஸும் இந்த பரிகாரத்துக்கு கிடையாது. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 நாட்களுக்கு தொடர்ந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணணும். நடுவுல எந்த விதமான பிரேக்கும் எடுக்க கூடாது. இப்போ நான் சொல்ல போற இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய நீங்க எந்த நாள்ல இருந்து வேணாலும் செய்ய ஆரம்பிக்கலாம். ஆனா இன்னைக்கு நமக்கு 55ங்கிற சேர்க்கை இருக்கறனால இந்த நாள்ல இருந்து நீங்க செய்ய ஆரம்பிக்கும் போது நிச்சயமா அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கை மேல பலன் கிடைக்கும்னே சொல்லலாம். அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. அடுத்ததா இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு நோட்புக் தேவைப்படும். உங்க வீட்ல புதுசா ஏதாவது நோட்புக் வச்சிருக்கீங்கன்னா அதை இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களால முடியும்னா ஒரு 40 பேஜஸ் நோட்டை கடையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த மெத்தடுக்கு பயன்படுத்திக்கோங்க. இப்படி என்னால வாங்க முடியாதுன்னு சொல்றவங்க 5 பேப்பரை எடுத்துக்கிட்டு இப்ப நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சுக்கோங்க. இந்த பேப்பர்ல நமக்கு எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த மெத்தடுக்கு நாம பயன்படுத்தும் போது நமக்கு நிச்சயமா நல்ல பலன்கள் கிடைக்கும். ஏன்னா இந்த கிரீன் கலர் புதன் கிரகத்துக்கு உரியது. இப்போ தேவையான பொருட்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய எந்த நேரத்துல நாம செஞ்சா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு எப்பயுமே சொல்லக்கூடிய ஒரே நேரம், அதாவது நைட்டு நாம தூங்க போறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைம் தான். இதுலயும் ஒரு சில தவறுகளை செஞ்சிடறீங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரங்களை செஞ்சு முடிச்சுட்டு நான் போய் கதவை மூடிட்டு வரேன், வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வரேன், இந்த நோட் புக்கை வேற ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வரேன்னு சொல்லி எந்திரிச்சு இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பாக்குறீங்க. அப்படி நீங்க செய்யக்கூடாது. நான் சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லும் போது நீங்க இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு அப்படியே தான் தூங்கணும். நடுவுல எந்திரிக்கவே கூடாது. உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க பெட்ல உட்கார்ந்துகிட்டு கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்ப ஒரு சிலருக்கு நான் நைட் ஷிஃப்ட் டியூட்டி பாக்குறேன், அப்ப நான் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி கேப்பீங்க. நீங்க உங்க வேலை முடிஞ்சு டே டைம்ல எப்ப தூங்குறீங்களோ அதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யுங்க. அதுலயும் 1 மணி நேரம் நான் டே டைம்ல தூங்க போறேன், 2 மணி நேரம் தான் தூங்குவேன், இப்ப செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. முதல்ல ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நல்லா தூக்கம் வரணும். அதாவது நாம தூக்கத்துல சொக்கி விழுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான பரிகாரங்களை செய்யும் போது நிச்சயமா
உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அடுத்து ரெண்டாவதா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்க ரொம்ப நேரம் தூங்கணும். அதாவது 6 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நாம நைட்டு தூங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி பகல்ல நீங்க எப்ப தூங்குறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பரிகாரத்தை செய்யறீங்கன்னா அப்பயுமே உங்களுக்கு தூக்கம் கண்ணை சொருகக்கூடிய டைம்ல தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நேரத்துல தான் நம்ம சப்கான்சியஸ் மைண்ட், ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும் போது நாம செய்யக்கூடிய விஷயங்களுக்கு உடனடியா நல்ல பலன் நிச்சயமா கிடைக்கும். இந்த டைமை ஃபாலோ பண்ணாததுனால கூட ஒரு சிலருக்கு இந்த 555 மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட் ரிசல்ட் கொடுக்காம இருந்திருக்கலாம். சரி, இப்போ இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட யாரெல்லாம் செய்யலாம், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு செய்யலாம்னு நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு எந்த தேவை இருந்தாலும் சரி, எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, 5 நாட்களுக்குள்ள அதற்கான தீர்வும் ஒரு நல்ல வழியும் கிடைக்கிறதுக்கு இந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் மெத்தட நீங்க யூஸ் பண்ணணும். நீங்க உங்களுக்காகவும் இந்த மெத்தட பயன்படுத்தலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் பயன்படுத்தலாம். உங்களோட குறிக்கோள் என்னவோ அதை உங்க மனசுல செட் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை கிடைக்கிறதுக்காக இந்த மெத்தடை யூஸ் பண்றீங்கன்னா, என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது அப்படிங்கிற மாதிரி இன்டென்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டா கிளியரா உங்க இன்டென்ஷனை நீங்க செட் பண்ணிக்கோங்க. எதிர்மறையான வார்த்தைகள் யூஸ் பண்ண வேண்டாம். கடன் பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் பணவரவு அதிகரிச்சுட்டதா உங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க. அதே மாதிரி நோய்கள் இருக்கிறவங்க ஆரோக்கியமா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஒரே ஒரு லைன்ல எழுதுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வார்த்தையில கூட நீங்க எழுதலாம். வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதுங்க. அப்படி இல்லைன்னா வெறும் வேலைங்கிற வார்த்தைய மட்டும் கூட நீங்க எழுதலாம். கணவன் மனைவி ஒற்றுமைக்கு ஒற்றுமைன்னு எழுதினா கூட போதும். அப்படி இல்லைன்னா நானும் என்னுடைய கணவரும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. பக்கத்துல மறக்காம நன்றிங்கிற வார்த்தைய சொல்லுங்க. நீங்க இங்கிலீஷ்ல எழுதுறீங்கன்னா தேங்க்யூன்னு சொல்லி எழுதிக்கோங்க. தமிழ்ல எழுதுறீங்கன்னா நன்றின்னு சொல்லி எழுதிக்கோங்க. முதல்ல 1ல இருந்து 55 வரைக்கும் நம்பரை கவுண்டிங்காக போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஈர்ப்பு விதி பயிற்சிய ஒரு நாளைக்கு 55 முறை எழுதணும். இந்த மாதிரி 5 நாட்களுக்கு நீங்க தொடர்ந்து எழுதணும். இப்போ வேலை கிடைக்கணும்னா வேலை நன்றி, வேலை நன்றி அப்படின்னு சொல்லி 55 டைம்ஸ் நீங்க எழுதுங்க. பணவரவு அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, கடன் பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க பணம் நன்றி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. அதே மாதிரி நோய்கள் தீரணும்னு நினைக்கிறவங்க ஆரோக்கியம் நன்றி அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 55 டைம்ஸ் நீங்க எழுதணும். தொடர்ந்து பிரேக் எடுக்காம 5 நாட்களுக்கு நீங்க எழுதணும். இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது. இந்த 5 நாட்களுக்குள்ளேயே கட்டாயமா இப்ப நான் சொன்ன மெத்தட ஃபாலோ பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு தாமதம் ஆனாலும் அதை நினைச்சு கவலைப்படாதீங்க. எனக்கு மட்டும் ஏன் நடக்கல அப்படின்னு சொல்லி போட்டு குழப்பிக்காதீங்க. உங்களுக்கு நிச்சயமா நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த பிரபஞ்சம் நீங்க கேட்டதை கொடுக்கும். நாம கேட்கக்கூடிய விஷயங்களை கொடுக்கறதுக்கு இந்த பிரபஞ்சம் தயாரா தான் இருக்கு. ஆனா நாம கேட்கக்கூடிய விதமும் நாம செய்யக்கூடிய செயல்களும் தான் அதை மாத்தி அமைக்குது. அதனால நம்பிக்கையோட வெயிட் பண்ணுங்க. சரி, இப்போ இந்த 5 நாள் முடிஞ்சிருச்சு. நான் இப்படி எழுதி வச்சிருக்கக்கூடிய நோட்டையோ பேப்பரையோ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பீங்க. நோட் புக்ல எழுதிருக்கீங்கன்னா வேற ஏதாவது மந்திரங்கள் எழுதுறதுக்கோ லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட ஃபாலோ பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேப்பர்ல எழுதிருக்கீங்கன்னா 5 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பேப்பரை எடுத்து பத்திரமா ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றியை சொல்லி சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு சிலருக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்ண ஆரம்பிச்ச 3 நாட்களுக்குள்ள வேண்டுதல் நிறைவேறிடும். இப்படி உங்களுக்கு வேண்டுதல் நிறைவேறிட்டா கூட தொடர்ந்து 5 நாட்களுக்கு இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க. இத மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.